ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு சாந்திஸ் கிச்சன் யூகே. ஹோப் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சுழியம் ரெசிபிங்க. சுழியம்னாலே நம்ம ஆயிலில் போட்டு டீப் ஃப்ரை பண்ணி தான் சாப்பிடுவோம். அது 1 or 2 சாப்பிட்றப்பவே நமக்கு ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஆனால் இங்கே நான் பண்ண போகிறது குழிப்பணியார தட்டில் போட்டு தான் பண்ண போகிறேன். நீங்கள் அதில் ஆயில் ஊற்றாமையே பண்ணலாம். இதில் வந்துட்டு நான் 2 மெத்தட் சொல்லியிருக்கேன். ஒன்று மைதா மாவும் தயிரும் சேர்த்து சொல்லியிருக்கிறேன். இன்னொன்று இட்லி மாவோட சொல்லியிருக்கிறேன். பட் என்னுடைய சாய்ஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் மெத்தட் தாங்க, மைதா மாவும் தயிரும் தான். ஏன்னா இது நீங்கள் ஆறி சாப்பிட்டா கூட ரொம்பவே நல்லா சாஃப்டாக இருக்கும். டேஸ்ட்டும் ஒன்றுமே மாறாமல் அப்படியே இருக்கும். இட்லி மாவும் நல்லாயிருக்கும், ஆனால் ஆறின பிறகு ஒரு சின்ன ஸ்டிஃப்னஸ் கொடுக்கும். பட் 2 மெத்தடுமே ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். நான் இதில் கடலைப்பருப்பு வச்சு ஸ்டஃபிங் பண்ணியிருக்கிறேன். இதே நீங்கள் பச்சைப்பயிறு வச்சு ஸ்டஃபிங்கும் பண்ணலாம். ஒரு நல்ல சாஃப்டான ஒரு சுழியம் ரெசிபி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். நல்ல சாஃப்டாக புசு புசுன்னு ஒரு சுழியம் பண்ணுறதுக்கு இன்றைக்கி 1 கப்பு கடலை பருப்பு எடுத்திருக்கேன். அதுக்கு 1 கப்பு பொடிச்ச வெல்லம் எடுத்திருக்கேன். 1/2 கப்பு தேங்காய் எடுத்திருக்கேன். தேங்காய் உங்கள் இஷ்டம்தான், ஜாஸ்தி வேணும்னா போட்டுக்கலாம். ஃப்ளேவருக்கு கொஞ்சம் ஏலக்காய் எடுத்திருக்கேன். இப்போ இதை வச்சு சுழியம் எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ இந்த கடலை பருப்பை ஜஸ்ட் ஒரு 1/2 hour மினிமம் ஊற வச்சோன்னா வேகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைனா நீங்கள் குக்கரில் போடுறதா இருந்தால் குக்கரில் டைரெக்டாக போட்டு வேக வச்சிடலாம். நான் ஒரு 1/2 hour ஊற வச்சுக்கிறேன். இப்போ இதை நல்லா வேக வச்சாச்சு. இதை வடிகட்டிடலாம். இப்போது இதை இப்படி அமுக்குனா நல்லா சாஃப்டாக அமுக்க முடியுது, அந்த அளவுக்கு வேக வச்சுக்கணும். இப்போ இதை வந்துட்டு ஒரு க்ளீன் டவலில் போட்டு நல்லா அந்த ஈரத்தெல்லாம் எடுத்துடலாம். இது மாதிரி ஒரு க்ளீன் டவலில் போட்டுட்டு இதை நல்லா இது மாதிரி ஒரு 15-20 மினிட்ஸுக்கு மூடி வச்சுட்டோன்னா இது நல்லா அந்த இதெல்லாம் அப்சர்வ் ஆகிடும், ஈரம்லாம் அப்சர்வ் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு பொடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 1/2 hour இது நல்லாவே இந்த ஈரமெல்லாம் போயிடுச்சு. இதில் கொஞ்சம் ஏலக்காய் போட்டுட்டு கொஞ்சமாக இதை எடுத்து மிக்சியில் போட்டு இதை நல்லா ஃபஸ்ட்டு இதை மட்டும் நல்லா பொடிச்சுப்போம். அதுக்கப்புறம் சர்க்கரை சேர்த்துப்போம். பருப்பு மட்டும் நல்லா பொடிச்சிட்டேன். இப்போது இதில் எடுத்து வச்சிருக்கிற சர்க்கரையும் போட்டு பாதி போட்டு இதை ஒரு அடி அடிச்சிடலாம். இப்போ சர்க்கரை எல்லாம் இது 2 பேட்சா போட்டு எடுத்துட்டேன். இதுல தேங்காய் போட்டுடலாம். இந்த டைம்ல உங்களுக்கு வெல்லம் இன்னும் கொஞ்சம் வேணும்னா சுகர் பார்த்துக்கோங்க, இனிப்பு வேணும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தேங்காவை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். தேங்காய் இனிப்பு வெல்லம் வந்துட்டு உங்க இஷ்டம் தாங்க, உங்களுக்கு வேணுங்கிறத நீங்க போட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் தேங்காய் வேணும்னா கூட போட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ சின்ன சின்ன உருண்டையா பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அடுத்து மேல் மாவுக்கு என்ன வேணும்னு சொல்லி பார்த்துலாம். ஸோ இந்த சைஸ் பாலா கொஞ்சம் ஃபர்ஸ்ட் உருட்டி உருட்டி வச்சிடலாம். அதுக்கப்புறம் சுழியம் பண்ணலாம். மேல் மாவு பண்றதுக்கு பிளைன் ஃப்ளார் ஆர் மைதா ஒரு 3/4 கப்பு, அரிசி மாவு ஒரு 1/4 கப்பு, சோடா உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன், உப்பு ஒரு சிட்டிகை. இதை மிக்ஸ் பண்றதுக்கு தயிர் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு பவுல்ல எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். சோடா உப்பு, தென் சும்மா உப்பு வந்துட்டு சும்மா ஒரு சிட்டிகை மட்டும். இப்போ இந்த தயிரும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். பத்தாததுக்கு கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். தயிர் இன்னும் கொஞ்சம் வேணும்னா கூட போட்டுக்கலாம், உங்க இஷ்டம்தான். நான் இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா தயிர் சேர்த்துட்டு இப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா இது ஒரு கெட்டியா ஒரு டிராப்பிங் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 கப்புக்கும் கம்மியா தண்ணி எடுத்திருக்கு. இப்போ எனக்கு கிட்டத்தட்ட 1/2 கப்பு தண்ணி எடுத்திருக்குது. ஸோ இது கொஞ்சம் லம்ஸ் இருந்தா பரவாயில்ல. இது என்ன நம்ம ஒரு 10 to 15 மினிட்ஸ் ரெஸ்ட்ல விட போறோம். ஸோ ஒரு 15 மினிட்ஸ் ரெஸ்ட்ல விட்டுட்டு ஒரு மினிமம் 10 மினிட்ஸ் ரெஸ்ட்ல விட்டுட்டு திரும்ப நீங்க நல்லா மிக்ஸ் பண்றப்போ இந்த லம்ஸ் எல்லாமே நல்லா உடஞ்சிடும். ஸோ பாருங்க, இந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும். இப்போ இது ஒரு 10-15 மினிட்ஸ் வரைக்கும் விட்டாச்சுங்க. இந்த கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க, இந்த அளவுக்கு இருக்கணும். ஸோ இதுல என்னுடைய பையனுக்கு வந்துட்டு காரம் பண்ணா ரொம்ப பிடிக்கும். அதனால நான் கொஞ்சமா இதுல வந்துட்டு காரத்துக்குன்னு தனியா எடுத்து வச்சிடுறேன். லாஸ்ட்ல போட்டு காமிக்கிறேன் காரமும் எப்படி பண்றதுன்னுட்டு. சும்மா நான் கொஞ்சமா அவனுக்கு மட்டும் நான் கொஞ்சமா காரத்துக்கு எடுத்துட்டேன்.
ஸோ இப்போ இதுல டிப் பண்ணி போட்டு எடுக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமா எண்ணெய் உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ விட்டுக்கோங்க. நான்ஸ்டிக் கடாயா இருந்துச்சுன்னா, குழிப்பணியார தட்டா இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சமா எண்ணெய் விட்டா கூட போறோம். ஓகேங்க, இது சுட்டுடுச்சு. இப்போ ஒரு பாலா எடுத்து அதை நல்லா கவர் பண்ணிட்டு ஸோ இதை மாதிரி போட்டுக்கிட்டே வாங்க. ஸோ நல்லா அது கவர் ஆயிருக்கணும். இதுல தயிர் இருக்கிறதுனால நல்லா சாஃப்டா இருக்கும். ஸோ இப்பவே பார்க்கலாம் நீங்க, நல்லா அது வந்துட்டு நல்லா ஃப்ளஃபியா வருது. இதை நான் சிம்ல வச்சுதான் போட்டிருக்கேன். ஸோ இதை ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க. சிம்லயே இருக்கட்டும். நான் இப்போ ஒரு 3 மினிட்ஸ் விட்டுருக்கேன். விட்டுட்டு எடுத்து பார்ப்போம். பாருங்க எவ்வளவு ஃப்ளஃபியா எப்படி வந்திருக்குதுன்னு. இதை இப்ப எல்லாத்தையும் திருப்பி போட்டுடலாம். எண்ணெயும் ரொம்ப கம்மியா தான் எண்ணெய் ஊற்றோம் நம்ம. உங்களுக்கு வந்துட்டு சுழியம் நல்ல சாஃப்டா வேணும்னா அரிசி மாவோட அளவை குறைச்சிக்கலாம். எனக்கு கொஞ்சம் கிறிஸ்பியா இருந்தா பிடிக்கும், அதனால நான் இந்த அளவுக்கு போட்டிருக்கேன். இது திரும்ப மூடி இன்னும் ஒரு 3 மினிட்ஸ் விட்டுடலாம். இப்போ கொஞ்சம் லோவர் டு மீடியம் ஃபிளேம்ல நீங்க வச்சுக்கலாம் ஃபிளேம். அகைன் இது ஒரு 3 to 4 மினிட்ஸ் விட்டு இருக்கேன். ஸோ பார்ப்போம் இப்போ ஆயிடுச்சான்னு பார்ப்போம். நல்லா இந்த பக்கமும் நல்லா செவந்துருச்சு. ஸோ இது எடுத்துடலாம். இந்த சுழியம் வந்துட்டு சாப்பிட ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. செஞ்சு பாருங்க ஒரு முறை. ஒரு அருமையான குழிப்பணியார தட்டுல பண்ண ஒரு சுழியம் வந்துட்டு ரொம்ப நல்லாவே வந்திருக்குது. இப்ப நான் இது பண்ணி காமிக்கிறேன். இவ்வளவு சாஃப்டா இருக்கு பாருங்க. நல்ல சாஃப்டா இருக்கு, அதே சமயம் கிறிஸ்பியாவும் இருக்கு. இப்போ இன்னொரு மெத்தட் ஆஃப் மேல் மாவு எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். இதுக்கு ஒரு 3 கரண்டி இட்லி மாவு இல்லைன்னா தோசை மாவு எடுத்துக்கலாம். அதுக்கு நான் ஒரு 1/4 கப் மாதிரி பிளைன் ஃப்ளார் மைதா எடுத்திருக்கேன். இதுல ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு தயிர் எடுத்திருக்கிறேன். இதுல உப்பு சேர்க்க வேண்டாம், ஏன்னா உப்பு வந்துட்டு இட்லி மாவுலயே இருக்கும். இந்த மைதா மாவும் தயிரும் எதுக்குன்னா, இது ஆறின பிறகு ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கும். நீங்க தயிர் உங்க இஷ்டம், வேணும்னா எவ்வளவு வேணாலும் சேர்த்துக்கலாம். ஸோ இதை வச்சு இதையெல்லாம் மிக்ஸ் பண்ணி இதுக்கு ஒரு மேல் மாவு பார்ப்போம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதை இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். வேணும்னா இந்த மாவுக்கு இன்னும் கொஞ்சம் இட்லி மாவே கொஞ்சம் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இன்னும் கொஞ்சம் இட்லி மாவு சேர்த்துக்கிறேன். இதுக்கு வந்துட்டு சோடா உப்பும் தேவையில்லைங்க, ஏன்னா இட்லி மாவே நல்லா உங்களுக்கு உப்பி வரும். அப்படி உப்பி வரலன்னா சும்மா 1 பிஞ்ச் நீங்க வந்துட்டு சோடா உப்பு சேர்த்துக்கோங்க. நான் இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஒரு திக்கு கன்சிஸ்டன்சி வர வைக்கணும். தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதுவும் நல்ல ஒரு ஸ்மூத் பேஸ்ட் மாதிரி வந்துருச்சு. இந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும். ஸோ இப்போ இதையும் ஒரு 10 மினிட்ஸுக்கு ரெஸ்ட்ல விட்டுடலாம். இப்போ இந்த பேட்ச் வந்துட்டு இட்லி மாவுல செஞ்ச மாவு வச்சு சுழியம் போடலாம். அதே மாதிரிதான் ஸ்டஃபிங்கை எடுத்துட்டு நல்லா பேட்டர்ல டிப் பண்ணிட்டு போட்டுற வேண்டியதுதான். ஸோ இதுல வந்துட்டு உங்களுக்கு உப்பி வரலன்னா, ஒருவேளை உப்பி வரலன்னா கொஞ்சமா சும்மா ஒரு சிட்டிகை வந்துட்டு சோடா உப்பு சேர்த்துக்கோங்க. ஆனா இதுல நம்ம இட்லி மாவு இருக்கிறதுனால தானாவே உப்பி வந்துடும் அது. ஸோ பார்க்கலாம், இது நல்லா அதுவாவே உப்பி வருது. இட்லி மாவு ரொம்ப புளிச்சிருக்க வேண்டாங்க. ரொம்ப புளிச்சிருந்தா இந்த மாதிரி இதுக்கு சரியா வராது. இது நல்லா நீங்க கவர் பண்ணணும், இல்லைன்னா அது மட்டும் தனியா தெரியும், அந்த ஸ்டஃபிங் மட்டும் தனியா தெரியும்.
இப்போ இதுவும் ஒரு 3 to 4 மினிட்ஸ் சிம்ல வச்சு மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு 4 மினிட்ஸ் ஆயிடுச்சு, திறந்து பார்த்துடலாம். இதுவும் நல்லாவே ஆயிருக்குது. அகைன் இதையும் மூடி வச்சு ஒரு 3 to 4 மினிட்ஸ் லோவர் டு மீடியம் ஃப்ளேம்ல வைக்கலாம். இப்போ ஒரு 4 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. ஸோ பார்த்துடலாம். ஸோ நல்லாவே இதுவும் ஆயிடுச்சு. ஸோ எண்ணெயே இல்லாம சும்மா ஃபியூ டிராப்ஸ் எண்ணெயில நல்ல ஒரு திருப்தியான ஒரு சுழியம். ஸோ எடுத்துடலாம் இதையும் இப்போ. ஸோ இட்லி மாவுல பண்ண குழிப்பணியார தட்டுல பண்ண சுழியம். இப்போ இந்த மைதா மாவு யோகட் தயிர் போட்டு பண்ணதில் காரக்குழி பணியாரம் மாதிரி பண்ணலாம். இதில் கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டிருக்கேன். லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க. இதிலையே கொஞ்சம் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி, பச்சை மிளகாய். இந்த பச்சை மிளகாய் காரம் இல்லை, அதனால் நான் கொஞ்சம் நிறையா சேர்த்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. கொஞ்சமாக வெங்காயம். ஸோ இதெல்லாம் போட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணியாச்சு. இது அப்படியே குழிப்பணியார தட்டில் ஊற்றிடலாம். இப்போ இது கொஞ்சம் கொஞ்சமாக இதெல்லாம் ஊற்றிட்டே வந்துடலாம். இது வந்துட்டு மைதா மாவில் பண்ண இதில் பண்ணினா இது நல்லா இருக்குங்க, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் அரிசி மாவில் பண்ணுறப்போ அது குழிப்பணியார மாதிரி ஆகிடும். பட் இது மைதா அந்த தயிர் இருக்கிறதுல பண்ணுறப்போ இந்த டேஸ்ட் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதையும் சிம்மில் வச்சு ஒரு 3 to 4 மினிட்ஸ் மூடி வச்சிடலாம். இப்போ இது 4 மினிட்ஸ் ஆயிடுச்சு, பார்த்துடலாம். ஸோ நல்லா இதுவும் நல்லா உப்பி வந்திருக்குது. இது நல்லா சாஃப்டாக லைட்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அகெயின் இது ஒரு 4 மினிட்ஸ் வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் ஃப்ளேமை லைட்டாக ஒரு மீடியம்க்கு வச்சுக்கலாம். அகெயின் இது ஒரு 4 மினிட்ஸ் ஆயிடுச்சு, பார்த்துடலாம். நல்லா ஆயிடுச்சு. இப்போ இதையும் எடுத்துடலாம். ஸோ கார சுழியமும் ரெடி ஆயிடுச்சு. இதுவும் பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்கு, ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ நல்ல சாஃப்டான ஒரு சுழியம், இனிப்பு சுழியமும் கார சுழியமும் ரெடி.